நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது ஜாக்சன். ஆமாம் மேடம், நீங்கள் வந்து 20 நிமிஷம் 22 செகண்ட் ஆகுது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஐஏஎஸ் படித்தவங்க, என்னை விட புத்திசாலி வேற. ஒருவேளை என்னை பிடிக்கிறதுக்கு நீங்கள் யாராவது கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா எப்படியும் போலீஸை கூட்டிகிட்டு வந்துருக்க மாட்டீங்கன்னு தெரியும். அந்த ஃபோனை கொடுக்குறியா? நான் கிளம்பணும். என்ன மேடம், ஃபோனை கொடுக்கறதுக்கு அவங்கள வர சொன்னேன், இவ்வளோ அப்பாவியாகிறீங்களே மேடம். ஜாக்சன், எனக்கு டைம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். மேடம், என்னைக்காவது தானே மேடம் உங்களை பார்க்குறேன். இப்பயாவது உங்கள் முன்னாடி நின்று ஏதாவது பேசியிருப்பானா? ஏன்னா மரியாதை மேடம், அவ்வளோ மரியாதை. இப்பயும் உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்கு மேடம். ஆனால் அது எப்படி காட்டுறதுன்னு தான் யோசிக்கிறேன். ஜாக்சன், நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். நான் இப்படியெல்லாம் இறங்கி வந்து யார்கிட்டயும் பேசினதில்ல. இத பாரு, அந்த போன்ல எதுவும் இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்கறதே சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்குதான். நீ டபுள் கிராஸ் பண்ணா உன்னை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். மேடம் வேணாம் மேடம், எதுவும் பண்ணுறாதீங்க மேடம், எனக்கு பயமாகுது மேடம். அந்த ஃபோனை நான் கொடுத்துறேன் மேடம். குட், உனக்கு வேற வழி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஃபோனை கொடு. நான் தரேன் தான் சொன்னேன் மேடம், ஆனால் உங்ககிட்ட தரேன்னு சொல்லவே இல்லையே. அந்த ஃபோனில் தான் எதுவுமே இல்லையே மேடம். நான் அதை போலீஸ்கிட்டே கொடுத்துட்றேன். அவங்க பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னா தூக்கி போட்டோம். என்ன சொல்கிறீங்க? ஜாக்சன், நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி தொலை. எக்ஸ்ட்ரா பணம் தானே, நான் தரேன். அந்த ஃபோனை முதல்ல கொடு. ஷபா, நான் இன்னும் உங்ககிட்ட விலையே சொல்லலையே. என்ன வளர்ற? அன்னைக்கு அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து போன் எடுக்கிறதுக்கு உனக்கு 10,000 தரேன்னு சொன்னல. சரி, இப்ப டபுளா தரேன், அதை வாங்கிக்கோ. மேடம், நீங்க என்ன செய்ய சொன்னது ரொம்ப விலங்கமான வேலை. உயிரை பணைய வச்சு செஞ்சிருக்கேன் மேடம். சரி மேடம், உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருங்க. போனை கொடுத்துட்டு போய்கினே இருக்கிறேன். 10 லட்சமா? நீ சுயநினைவோடு தான் பேசுறியா? அதில் ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் என்ன அந்த ஃபோனை எடுக்க சொல்லியிருக்கே மாட்டீங்க. அப்புறம் அந்த பொண்ணுங்களை லேசாக மிரட்டிந்தாலே கொடுத்துருப்பாளுங்க. ஆனால் அதுலேயே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கிட்டீங்க மேடம். உட்காந்து நல்லா யோசிச்சு பார்த்தேன் மேடம். 10 லட்சம் கணக்கு எனக்கு சரியாக தான் தோணுச்சு. இப்போ கூட பாருங்க, ஒரே ஒரு தடவை தான் ஃபோனில் இங்கே வாங்கன்னு உடனே வந்துட்டீங்க. உங்களுக்கு அந்த ஃபோன் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும் மேடம். பணத்தை கொடுத்துட்டு ஃபோனை வாங்கிக்கோங்க. நான் என் பாட்டுக்கு வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்க போகிறேன். 10 லட்சம்லாம் உடனே புரட்டுறது ரொம்ப கஷ்டம். டைம் தானே, எடுத்துக்கோங்க மேடம். இது கூட நான் உங்களுக்கு செய்ய மாட்டேனா? ஆனால் பணம் வரல, அடுத்த செகண்ட் ஃபோன் போலீஸ் கையில் போயிடும். நான் ஜோக் அடிக்கல மேடம், சீரியஸாக சொல்கிறேன். அப்புறம் மேடம், அந்த 10 லட்சத்தோட அந்த 10,000 கூலி சேர்த்து கொடுத்துருங்க. இந்த 10,000 என் உழைப்புக்கான கூலி, அதை நான் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் மேடம். இந்த 10 லட்சம் அந்த 10,000 வச்சு சம்பாதிச்சது. சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க, நான் மறுபடியும் கால் பண்றேன். வரேன் மேடம். யா சொல்றா. இல்ல இப்பதான் இடம் பார்த்துருக்கேன், அது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். கார்த்தி, டேய் நான் உனக்கு திரும்ப கால் பண்றேன். பாய். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணா கூட உங்களுக்கு பிடிக்காதுல்ல? நேர்ல தான் முகத்தை பார்த்து ஒழுங்கா பேச மாட்டேங்கிறீங்க. ஃபோன்லயும் என் கூட சரியா பேச மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா எப்படி கார்த்தி? நம்ம புருஷன் பொண்டாட்டி, பிடிக்குதோ பிடிக்கலையோ சில விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா தான் கால் பண்ணேன். ஆனா பேச பேச போனை கட் பண்ணிட்டீங்க. நமக்குள்ள இருக்கிற இடைவெளிய நான் ஒவ்வொரு தடவையும் குறைக்க முயற்சி பண்றேன். ஆனா நீங்க அதை இன்னும் அதிகப்படுத்துறீங்க.
கார்த்திக், நீங்க உங்க பிசினஸ்க்கு இடம் பார்த்து வச்சிருக்கீங்கல்ல, அத என்கிட்ட ஒரு பேச்சுக்கு கூட சொல்லல. பரவாயில்ல, அதோட ஓனர் வெங்கடாச்சலத்தை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க வந்துட்டு போன பிறகுதான் உங்களை பத்தியும் நீங்க என்னோட ஹஸ்பண்ட்னும் அவருக்கு தெரிய வந்திருக்கு. உடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அட்வான்ஸ் தொகையை குறைச்சிடுறேன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கார்த்திக். அதை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். தேங்க்ஸ். அது வந்து உமாக்கா எனக்கு வேணுங்கிற பணத்தை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அட்வான்ஸை குறைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓ, உங்க வீட்ல இல்லாத பணமா? என்னோட சப்போர்ட் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்க, அப்படிதானே? இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் ஏற்கனவே எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி தான் இந்த பிசினஸ்ல இறங்கியிருக்கேன்னு சொன்னேன். கார்த்தி, நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் யாரோ மூணாவது மனுஷன் சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வருது. அவரு நமக்காக அட்வான்ஸ் பணத்தை குறைச்சுக்கிறனதும் எனக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் உங்களுக்கு பண்ண முடிஞ்சதேன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ண. ஆனா என்ன முழுசா பேச விடாம நீங்க கட் பண்ணிட்டீங்க. கார்த்தி, எனக்கு ஏதாவது எமர்ஜென்சியா இருந்திருந்தா அப்பவும் நீங்க போன் எடுத்து பேசியிருக்க மாட்டீங்கல்ல? ஆனா அன்னைக்கு நாம உட்காந்து பேசிக்க கூட சந்தர்ப்பம் இல்லாம போயிடும் கார்த்திக். எல்லா நேரமும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. பத்ரா, என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நிஜமாவா சொல்றீங்க? நீங்க உண்மையா சொல்றீங்களா இல்ல என்ன சமாதானப்படுத்த சொல்றீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்களா போன் கட் பண்ணலன்னு சொன்னீங்க பாருங்க, எனக்கு அந்த ஒரு வார்த்தை போதும் கார்த்திக். என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க ரெண்டாவது மருமக? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நேத்து வாழ வந்தவ அவ, அவளுக்கு இவ்ளோ தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அவ மனசுல? இந்த வீட்ல யாருக்கும் அவளை கேட்க தைரியமே இல்ல. கஸ்தூரி, கொஞ்சம் அமைதியா பேசு. குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கல்ல. கண்ணுங்களா, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடிட்டு இருங்க. போங்க போங்க போ. கஸ்தூரி, குழந்தைங்க முன்னாடி நம்ம பெரியவங்களோட பிரச்சனையை பேச வேண்டாம்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஏம்மா அதை காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிற, புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிற? சரிம்மா, இப்ப சொல்லு, உன் பிரச்சனை என்ன? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன குத்தி காமிச்சிட்டே இருங்க. இங்க ஒருத்தி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து குழி பறிச்சிட்டு இருக்கா. ஊரே வேடிக்கை பாக்குற மாதிரி நம்ம எல்லாரையும் கையில விலங்கு மாட்டி கூட்டிட்டு போனா கூட நீங்க வாமா தங்கம் கண்ணனை கொஞ்சிட்டு தான் இருப்பீங்கல்ல. நல்லா இருக்கு உங்க நியாயம். குழந்தைத்தனமா பேசாத கஸ்தூரி. எனக்கு நீயும் பத்ராவும் என்னைக்கும் ஒண்ணுதான். அது எப்படி நானும் அவள ஒண்ணாக முடியும்? உங்க மூத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த குடும்பத்தோட மரியாதை கெடுக்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நான் நடந்துட்டு இருப்பேனா? ஆனா பத்ரா, அவ தாலி கையில இருந்த மஞ்சள் காயறதுக்குள்ள உமா அண்ணிய ஊர் முன்னாடி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா.
அந்த பிரச்சனை இன்னும் ஓயலையா? அதுக்குள்ள எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ண துடிக்கிறா? இந்த லட்சணத்துல நீங்க ஏன் கிட்டயே நானும் அவளும் ஒண்ணுன்றீங்க, கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? என்னம்மா இது? அப்படிலாம் யாராவது சும்மா அரெஸ்ட் பண்ணுவாங்களா? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் கஸ்தூரி. இந்த பத்ரா உமா அண்ணி அரெஸ்ட் பண்ணால, அப்போ உமா அண்ணி தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல வரீங்களா? இப்ப எதுக்கு உன் பிரச்சனையில உமாவை இழுக்கிற? இதனை ஏன் பிரச்சனை மட்டுமா? ஏன் இந்த வீட்ல நானும் ஒருத்தி இல்ல? எனக்குன்னு ஒண்ணுனா இந்த வீட்ல நீங்க எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறது தப்புன்னு சொல்ல வரீங்களா? ஆனாலும் நான் கவனிச்சுதான் இருக்கேன் அத்தை. இந்த பத்ராவுக்கு நீங்க வரைஞ்சு கட்டிட்டு வரீங்கதான். உங்க பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வச்சவளுக்கு நீங்க தர மரியாதையா இது? இதெல்லாம் இந்த ஊர் உலகத்துல நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்ல. இத பாரு, இதுக்கு என்ன காரணம் நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சதுல இருந்தே இந்த வீட்ல அவகிட்ட யாருமே முகம் கொடுத்து கூட பேசுறதே இல்ல. அவளும் யார்கிட்ட தான் போய் பேசுவா, இல்ல எங்கன்னு தான் போவா? கல்யாணத்துக்கு முன்னாடியே பத்ராவோட அம்மா என்கிட்ட வந்து உங்க பொண்ணு மாதிரி கவனிச்சுக்கோங்கன்னு என் கைய பிடிச்சு கேட்டாங்க. கவலைப்படாதீங்க சம்பந்திமா, இனிமே அவ என் பொண்ணு மாதிரின்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்ல கஸ்தூரி, ஏன் உங்க அப்பா கிட்ட கூட இதே வார்த்தையை தாம்மா நான் சொல்லி இருந்தேன். இத வெறும் வார்த்தையா நான் சொல்லல, வாக்கு மாதிரி கொடுத்திருக்கேன். அதை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன். ஒரு பொண்ணை பெத்த எனக்கு தெரியும் பெத்தவங்களோட வேதனை என்னன்னு. சரிங்க அத்தை, நீங்க வாக்குறுதியை காப்பாத்துறீங்க, சரி நான் ஒத்துக்கிறேன். இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எங்க அப்பா எவ்வளவு பெரிய மனுஷன், அவரோட செல்வாக்கு என்ன? அவரே தன்னோட கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு தோ இவளை தேடி போய் பேசியிருக்காரு அத்தை. அவருக்கு இவ என்ன மரியாதை கொடுத்தா? நானும் இந்த வீட்டு மருமக தானே. எங்க அப்பாக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை இவ கொடுக்கணுமா வேணாமா? அந்த பிரச்சனையை பத்தி நானும் கேள்விப்பட்டேன் கஸ்தூரி. சிட்ஃபண்ட்ல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அதுக்கு வீடியோ ஆதாரமும் இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை போலீஸ்காரங்க வாங்க தானே செய்வாங்க. அதே இடத்துல ஒருவேளை நீ இருந்திருந்தா அதையே தான் செஞ்சிருப்ப. அப்பவும் நான் உன் பக்கம் நியாயத்தை தெரிஞ்சுட்டு உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பேன். ஏதோ உமா அண்ணி பார்த்து வச்ச பொண்ணுங்கிறதாலதான் சும்மா இருக்கேன். ஆனா ஏன் பொறுமைக்கு ஒரு அளவிற்கு சொல்லிட்டேன். இந்த பத்ராவால நிறைய பிரச்சனைங்க இந்த வீட்டுக்கு வரதா போகுது. நான் ஏன் இப்படி உங்ககிட்ட கத்தி கத்தி பேசுறேன்னு அப்ப புரியும் பாருங்க. அண்ணி, மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம். அதான் மாமா அரெஸ்ட் பண்ணல, பிரச்சனையை இதோட விடுங்க. ஓ, அப்போ எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பேசணும் இல்ல? அண்ணி ப்ளீஸ், சில விஷயங்களை அப்படியே விட்டோம்னா அது தானா சரியா போயிடும். அப்படி விட்டுருங்களேன் ப்ளீஸ். நீங்க அப்படியே விட்டுட்டே இருங்க, பிரச்சனை பெருசாயிட்டே போகட்டும். அண்ணி ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்களேன் முதல்ல. எவ்வளவு பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கு. மகாராணி மாதிரி நீ மேல நின்னுட்டு இருக்கல, இது ஆரம்பம் தான், இனிமேதான் இருக்கும் உனக்கு. கஸ்தூரி, நான் உங்க அப்பாவை பார்க்கணும், வர சொல்லு. அப்பா, வாமா. என்னப்பா, எனக்காக தான் வெயிட் பண்றீங்களா? ஆமாம்மா. ஆமா, வெளியே என்ன சத்தம்? முன்னெல்லாம் நான் வீட்டில் இருந்தேன்னா யாரும் குரலை உயர்த்தி கூட பேச மாட்டாங்க. இப்ப நான் வீட்டில் இருந்தும் கூட ஒரு பொருட்டாவே மதிக்கல. என்னப்பா நீங்க?
நமக்கு இதை விட பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சரிம்மா, நீ போன காரியம் என்னாச்சு? அவன் போனை கொடுத்தானா? இல்லப்பா, அவனுக்கு நம்ம கிட்ட போனை கொடுக்கற ஐடியா இல்லவே இல்ல. என்னதான் வேணுமா? வேற என்னப்பா எதிர்பார்ப்பான்? பணம் கேக்குறான். எவ்வளவு? 10 லட்சம். 10 லட்சமா? நம்ம கிட்டே அவன் புத்தியை காட்டுறானா? அவனுக்கு 10 லட்சங்கிறது ரொம்ப சாதாரணமா தெரியுது. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நாம நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கோம். அதுக்கு நாம எல்லாரும் உழைச்சிருக்கோம். நல்ல பேர் சம்பாதிச்சதுனால பதவியும் அதிகாரமும் நம்மள தேடி வந்தது. இவன் ஆஃப்டர் ஆல் ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு 10 லட்சம் ரூபாய் கேட்டு என்னையே மிரட்டுறான். உமா, இந்த விஷயத்துல நீ சட்டுன்னு முடிவெடுக்காத. முதல்ல போனை அவன்கிட்ட இருந்து வாங்க பாரு. இல்லப்பா, அந்த போன்ல என்ன இருக்குன்னு தெரியாம நாம அவனுக்கு ஒரு பைசா தரக்கூடாது. அவனுக்கும் அந்த போன்ல என்ன இருக்குன்னு தெரியல. நம்மள சும்மா மிரட்டி பாக்குறான். அவன் பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் பணத்தாசை பிடிச்ச மாதிரி தெரியுது. இந்த விஷயம் அவ்வளவு சீரியஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி சீரியஸான விஷயத்துக்கெல்லாம் கெஸ் பண்ணக்கூடாது உமா. உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. தென்னவன் அந்த காலேஜில் தற்கொலை பண்ணிக்கிட்டது, அந்த போன் அங்க கிடைச்சது, இது ரெண்டுத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரி தோணுதுமா. ஒருவேளை அந்த போன்ல எதுவும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் என் நிம்மதிக்காக தர விலையா அதை நினைச்சுக்கோ. சரிப்பா, உங்களுக்காக நான் அந்த பணத்தை கொடுத்து அந்த போனை அவன்கிட்ட இருந்து வாங்கிடுறேன். அந்த போனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்கிட்ட எதுவும் மறைக்கலையே. என்னம்மா நீ? அப்போ நான் எதுக்கு உங்ககிட்ட மறைக்கணும்? சரிப்பா, கூடிய சீக்கிரம் அந்த போன் உங்க கையில இருக்கும். அதை நான் பாத்துக்கிறேன். வரேன்ப்பா. சரி. இதுதானா விஷயம்? நீங்க ஒரு தெய்வம் மேடம். இந்த போன் எடுக்க என்ன அனுப்பியிருக்கீங்க பாத்தீங்களா? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஹலோ. ஹலோ மேடம், தூங்கிட்டீங்களா? என்னன்னு சொல்லு. சாரி மேடம், தூங்கிட்டீங்க போல இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. ஏய், அர்த்த ராத்திரியில ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற? அதான் பணம் ஏற்பாடு பண்ண டைம் கேட்டேன்ல. இல்ல மேடம், நான் அதுக்கு கால் பண்ணல மேடம். அப்புறம் நீங்க இப்பவே தூங்குறதுனா நல்லா தூங்கிக்கோங்க. ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டா அங்க உங்களால நிம்மதியா தூங்க முடியாது. பாவம், அங்க ஏசி கூட கிடையாது. என்ன உளற? மேடம், நான் உளரல மேடம். அப்பவும் சீரியஸா தான் பேசினேன், இப்பயும் சீரியஸா தான் பேசுறேன். இன்னைக்கு உங்ககிட்ட தப்பா பேரம் பேசிட்டேன் மேடம். என்ன சொல்லணுமோ அதை ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போனை வை. என்ன மேடம் நீங்க இந்த பிரச்சனையை இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறீங்களே? ரொம்ப தான் உங்களுக்கு தைரியம் மேடம். மேடம்,
லைன்ல இருக்கீங்களா? சொல்லு. இந்த போனை இப்பதான் மேடம் ஆன் பண்ணேன். இந்த போன் ஒரு மகாலட்சுமி மாதிரி மேடம். இதோட அருமை தெரியாம இன்னைக்கு தப்பா உங்ககிட்ட 10 லட்ச ரூபாய்க்கு பேரம் பேசிட்டேன். மன்னிச்சுக்கோங்க மேடம். இப்பதான் அதோட வர்த் என்னன்னு எனக்கு தெரியுது மேடம். ஒரே ஒரு வீடியோல 10 லட்சத்துல இருந்து 5 கோடிக்கு மதிப்பு கூடிச்சுன்னா பாருங்களேன்.